ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபர்தராக உங்களுக்கு என்ன அப்படின்னா வித் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸோடய ப்ராசஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கான்செப்ட். ஒன்று வந்து என்ன அப்படின்னா குரூப் பை, ரெண்டாவது வந்து ஆர்டர் பை. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் இன் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக கம்பெனிஸோட queries-ஏ எடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ என்னென்ன மாதிரியான queries வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். நான் இன்னொரு query tool-ல வந்து நான் இந்த இடத்துல போட்டு வச்சுக்கிறேன். ரைட். ஸோ என்னென்ன மாதிரியான queries கேட்பாங்க அப்படிங்கிறத ரைட் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நோட் பண்ணி வச்சிருக்க queries எல்லாத்தையுமே எனக்கு right. தெரியுதா? ஸோ ஆக்சுவலி ஹெல்த் ஹெச்ஆர் டொமைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்க் தேர் சம் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஈச் டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ பேர் அப்படிங்கிறது, அப்புறம் ஆவரேஜ் சேலரி per டிபார்ட்மெண்ட் என்ன, அப்புறம் ஹூ காட் ஹையஸ்ட் பெய்டு எம்ப்ளாயீஸ் யாரு, தென் சார்ட்டிங் த எம்ப்ளாயீஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி வைஸ் எனக்கு சார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஹெச்ஆர் டொமைன்ல பாசிபிலிட்டிஸாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இ-காமர்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் பர் ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் எவ்வளோ, தென் வந்து ஆர்டர்ஸ் கவுண்ட் பர் கஸ்டமர் வைஸ் ஒரு கஸ்டமர் எவ்வளோ ஆர்டர்ஸ் பண்ணாங்க, தென் டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் என்ன, ரீசெண்ட் ஆர்டர்ஸை ஃபர்ஸ்ட்டாக எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இ-காமர்ஸில் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் பை டிசீஸ் வைஸ் பேஷண்ட்ஸு, தென் டாக்டர் வைஸ் பேஷண்ட்ஸ் கவுண்ட்டு, தென் டாக்டர்ஸ் வித் மோஸ்ட் பேஷண்ட்ஸ் எந்த டாக்டர் மோஸ்ட் பேஷண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹெல்த் கேர் டொமைன்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். தென் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்எம்எஸ் இந்த மாதிரி இதில் வந்து கேட்கக்கூடியது ஆவரேஜ் மார்க்ஸ் பர் சப்ஜெக்ட், தென் டாப் ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா ஆர்டர் பை அண்ட் குரூப் பைக்கு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இந்த ஆர்டர் பை குரூப் பை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா குரூப் பை. ஓகே. ஸோ குரூப் பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்பைன். ஓகேங்களா? செலக்டிவ் டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் இந்த வாய்ஸ் என்னன்னா ஒரு காலம் பர்டிகுலர் காலமை பொறுத்து கம்பைன் பண்ணி ரிசல்ட்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்ப கம்பைன் ரிசல்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் குரூப் பை அப்படிங்கிற கிளாஸ். இது வந்து ஒரே டேபிளுக்குள்ள ஒரு காலம், அந்த காலமை பேஸ் பண்ணி காமன் காலத்தை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா இப்போ சிம்பிளா நம்ம இது சொல்றோம்ல. ஸோ நம்ம கேட்குற மாதிரி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் ஈச் டிபார்ட்மெண்ட், இல்ல அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் பர் ப்ராடக்ட், காமனா ப்ராடக்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி ஆக்சஸ் பண்றதுக்கு தான் we can use குரூப் பை அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன் அப்படின்னா யூ கேன் ஈஸி டு ஆக்சஸ். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரியேட் டேபிள் சம்திங், இந்த ஃபர்ஸ்ட் இதையே ஆக்சஸ் பண்றதுக்காக எடுத்துப்போம், ஹெச்ஆர் டொமைனுக்காக எடுத்துப்போம், எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட், சேலரி. ஸோ இதுதான் இருக்கு. ஸோ அதை மாதிரியே நம்ம ஒன்று எடுத்துப்போம். ஸோ இப்போ டேபிள் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹெச்ஆர் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் டாட் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, ஹெச்ஆர் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் இதில் வந்து இஎம்பி அண்டர்ஸ்கோர் ஐடி, எம்ப்ளாயி ஐடி இஸ் இன்டீஜர், தென் பிரைமரி கீ. டேரக்டாக நீங்கள் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். பட் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு சாம்பிள் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் நேம் ஃபார் வேர் ஆஃப் 20, தென் எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட். ஸோ வெறும் டிஇபிடின்னு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ டிபார்ட்மெண்ட் ஃபார் வேர் கேர் ஆஃப் 20 and then salary. Okay. So salary is an integer, right? Okay. So அப்போ இதான் வந்து எனக்கு டேபிள், ரைட்? ஸோ ஒர்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்சர்ட் சம் சாம்பிள் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இன்சர்ட் இன்டு ஹெச்ஆர் அண்டர்ஸ்கோர் சி வேல்யூஸ் 1001, and then name is Lokesh.
நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி, தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், and then salary will be 25,000. So அதே மாதிரி same like 0 happy from IT department 20,000, and then 40,000 for HR department. And yeah, so like that. Okay, so we are creating a sample data, right? Okay, so forward check me can select classroom. Exclusive. Okay, ரைட். இப்போ எனக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா டேபிளில் வேல்யூஸ் இருக்கு. இப்போ நான் எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜஸ்ட் ஐ வில் ஆஸ்க். ஓகே, ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஈச் டிபார்ட்மெண்ட். இப்போ நம்மகிட்ட ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், அனதர் ஒன் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட், இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு பர்சன், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு பர்சன்ஸ். இப்போ அப்போதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஈச் டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு என்ன அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் அப்படின்னு போகும்போது ஐ கேன் யூஸ். இப்போ நான் சேலரியை கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் சம் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்பர் ஆஃப்னு கேட்கும்போது நான் ஐ கோ ஃபார் கவுண்ட். ஓகேங்களா, அப்போ அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் எனக்கு கவுண்ட் யூஸ் பண்ணா தான் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது. அப்புறம் எனக்கு இங்கே டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்போ காமனான எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ செலக்ட் கவுண்ட் ஆஃப். ஓகேங்களா, ஸோ கவுண்ட் ஆஃப். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா யார், ஸோ கவுண்ட் ஆஃப் ஐடி ஆர் இஎம்பி ஐடி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஹேஷ்டிக் கொடுத்துட்டாலும் ஓகே தான். ஸோ நீங்க ஹேஷ்டிக் கொடுத்தீங்கன்னா நல்ல இருந்தாலும் வருவாங்க. இப்போ ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் நம்மளோட ஹெச்ஆர் அண்டர் ஸ்கோர் சி. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் காமன் ஃபார் எனக்கு கவுண்ட் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறது தான். ஆனால் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் இப்போ ஒரு சிங்கிள் டிபார்ட்மெண்ட்னா எனக்கு இப்படி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர் டிபார்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் இங்கே கொடுக்குறேன், ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இப்படி கொடுத்தா ஐ கெட் த ஆன்சர் ஃபார் பர்டிகுலர் ஃபார் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ரைட்? ஸோ ஆனால் எனக்கு தேவை டிபார்ட்மெண்ட் வைஸ் கவுண்ட் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹியர் வி யூஸ் குரூப் பை அப்படிங்கிறது. அப்போ குரூப் பை யூஸ் பண்ணால் கம்பல்சரி ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நான் இங்கே சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா டிபார்ட்மெண்ட் தேவை, எந்த டிபார்ட்மெண்ட்டு, தென் count the number of employees from the department. ஓகேங்களா, from HRC. ஓகேங்களா, இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ கோ ஃபார் குரூப் பை அப்படிங்கிறது. குரூப் பை எதை வச்சு, டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ டிபார்ட்மெண்ட் கவுண்ட். ஸோ இங்கே சிம்பிளாக இப்போ பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வரும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு பேர், தென் ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பேர். ஸோ இதுக்கு தான் நான் குரூப் பை அப்படிங்கிறது அசைன் ஆகும். அப்போ கம்பைன் பண்ணுது. ஓகேங்களா, எப்போ ஸ்பெசிபிக் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கம்பைன் பண்றதுக்கு தான் இந்த குரூப் பை அப்படிங்கிறது. ஸோ குரூப் பையை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா செலக்ட்ல ஃப்ரம்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் குரூப்புக்கும் பைக்கும் நடுவில் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. தென் நம்மளோட காலம் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ சிம்பிளா சொல்ல போனா செலக்ட்ல இந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா காலம் நேம் கொடுக்க முடியாது அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வரும்போது. ஆனா நீங்க வாட் ஹேப்பன் ஃபார் நித்யா? நித்யா என்னாச்சுமா, வெளில போயிட்டீங்களா? யார் கேக்குதுங்களா? நித்யா கேக்குதுங்களா? எஸ் சார், கேக்குது சார். ஓகே, எப்ப வெளில போனீங்க? இப்பதான் போனீங்களா இல்ல முன்னாடி போயிட்டீங்களா? இல்ல சார், முன்னால இருந்தே அது கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருந்தது. என்னால உள்ளயே வர முடியல. ஸோ சரி மறுபடியும் சரி முதல்ல சரி. இருந்து. ஓகே 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 ஓகே.
இந்த இந்த கான்செப்ட் நடத்தும்போது இருந்தீங்க தானே? சார் புரியல. இந்த கான்செப்ட் நடத்தும்போது இருந்தீங்க தானே? இப்ப நான் இந்த பொறி நடத்தும் போது. இல்ல சார், ஃபர்ஸ்ட்ல இருந்தே எதுவுமே பார்க்கல. நான் இப்பதான் உள்ள வந்திருக்கேன். அச்சோ, ஓகே ஓகே. சரி, ஓகே. இப்போ என்ன அப்படின்னா நமக்கு ஒரு query இருக்கு, ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிள் வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் டேபிள்னு வச்சுக்கோங்க. அதில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயோட நேம், டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எதை மென்ஷன் பண்ண போறோம்னா குரூப் பை அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் தான் பண்ண போறோம். குரூப் பை அப்படிங்கிறது கம்பைன் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த குரூப் பை அப்படிங்கிறது. இது பர்டிகுலர் சிங்கிள் டேபிள் இருக்கக்கூடிய காலம்ஸை வந்து குரூப் பண்றதுக்காக we can யூஸ் குரூப் பை அப்படிங்கிற கிளாஸ், ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும், நம்ம 3 பேர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். லோகேஷ், கார்த்தி அண்ட் நித்யான்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி போட்டிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு query வருது. என்ன query அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஃப்ரம் ஈச் டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் வைஸ் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த மாதிரி queryக்கு டேரக்டா வேர் கிளாஸ் வச்சோ இல்லை SQL queryலையோ ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி குரூப் பை அப்படின்னு சொல்லி பண்ணேன். அதாவது கம்பைன் பண்ணி ஃபில்டர் பண்றதுக்காக we can யூஸ் குரூப் பை அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ ஃபில்டர்ல இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா செலக்ட் டிபார்ட்மெண்ட். இப்போ எப்போதுமே நீங்க நம்ம அன்னைக்கே ஒரு ரூல் சொன்னோம், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை செலக்ட்ல யூஸ் பண்ணும்போது பக்கத்துல காலம் நேம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா குரூப் பை கிளாஸை பொறுத்த வரைக்கும் குரூப் பை யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் மென்ஷன் த காலம் நேம், ஓகேங்களா? ஸோ அப்போ செலக்ட் டிபார்ட்மெண்ட் கமா காலம் ஃப்ரம் டேபிள் குரூப் பை டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு குரூப் பை, ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ண முடியுது, ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுங்களா? எஸ் சார். ம். உங்களுக்கு புரியுதா லோகேஷ்? Yes, sir. Yes, sir. Yeah. ஓகே. ஸோ குரூப் பைங்கிறது இதுக்காக தான். அப்போ நீங்க இந்த மாதிரி ஃபில்டர் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ்குள்ள போனீங்கன்னா ஸோ யூ கேன் யூஸ் திஸ் டைப் ஆஃப் திங்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இதுலயே. வாட் இஸ் த ஆவரேஜ் சேலரி பெர் டிபார்ட்மெண்ட்? ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஆவரேஜ் சேலரி எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கறத பார்ப்பாங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம பண்ணணும், குரூப் பை டிபார்ட்மெண்ட் வைஸ். பட் we need to identify the average of salary, ஓகேங்களா? அப்ப இதே தான். ஸோ ஐ கேன் யூஸ் செலக்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ், ஓகேங்களா? ஐ நீட் ஆவரேஜ் ஆஃப் சேலரி. ஸோ எனக்கு ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றேன். ஃப்ரம் ஹெச்ஆர்சி குரூப் பை டிபார்ட்மெண்ட். ஸோ ஐ கெட் ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ். எனக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து ஒரே ஒரு ஆள் இருக்கிறதுனால ஐடியில் 20ங்கிறது 20 வந்துடும். ஸோ இங்கே 40 + 25 65 டிவைடட் பை 2, ஓகேங்களா? ஸோ எவ்வளவோ அப்போ 32,000. ஓகே, 32,500 இஸ் ஆவரேஜ். அப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஆவரேஜ் சேலரி 32,500 அண்ட் ஐடி குரூப் பை டிபார்ட்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட். 20,000, ஓகேங்களா? ஸோ அப்போ our query average salary of per department we can use the group by class because filter பண்ணணும் department wise அப்படின்னு சொன்னதுனால we can use group by. so இந்த process next question என்ன, get highest paid employees, ஓகேங்களா? who got highest payment, ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது we use the another method called என்ன அப்படின்னா, இப்போ நான் ஹையஸ்ட் பெய்டு அப்படிங்கும்போது மேக்ஸ் ஆஃப் சேலரி அப்படிங்கிறது நமக்கு வரணும், அப்படித்தானே? ஓகே. ஸோ ஆனா இப்போ சிம்பிளா சொல்ல பண்ணிருக்காங்கன்னா கெட் ஹையஸ்ட் பெய்டு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டாப் சேலரி யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கறது தான் எனக்கு வந்து கேட்டிருக்காங்களே தவிர ஸோ நீங்க யார் வந்து ஹையஸ்ட் சேலரி வாங்கிக்கிறாங்க அப்படின்னு கேட்கல. ஸோ அப்போ டாப் சேலரி வைஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ட் பண்ணணும். எஸ் சார். அப்ப எஸ், சார்ட் பண்றதுக்கு we can யூஸ் த கான்செப்ட். இப்போ ஃபில்டரிங்னா குரூப் பை, ஓகேங்களா? ஸோ சார்ட் பண்ணணும் அப்படின்னா we can யூஸ் ஆர்டர் பை கிளாஸ். ஸோ ஆர்டர் பை ஃபார் சார்ட்டிங் த எலிமெண்ட்ஸ், ரைட்? ஸோ அப்போ ஆர்டர் பைல பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து சார்ட் பை அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர், ஓகேங்களா? ஸோ அசெண்டிங் ஆர்டருக்கு ஐ கேன் யூஸ் keyword called ASC, ஓகேங்களா? descending orderக்கு I use the keyword called DESC, ஓகேங்களா? ஸோ DESC is a keyword. இப்போ நம்ம இப்போ ஆர்டர் பைங்கிறத ப்ராசஸ் பண்ணுவோம் சிம்பிளா. செலக்ட், இப்போ நான் என்னோட நேமை வந்து
நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வர வைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் select hashtag from HR_C. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா ஐ கெட் த டேபிள் ஆஃப் கண்டென்ட் பட் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்டர், ரைட்? ஸோ LKN. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பண்ணணும்னா ஆர்டர் பை, ஆர்டருக்கும் பைக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன ஆர்டர்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது, இப்போ என்னோட காலம், எந்த காலம் நான் கொடுக்கணும், என்னோட EMP நேம். ஸோ EMP நேம் எந்த ஆர்டர், அசெண்டிங்னா ASC. இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல நான் கொடுப்பேன். So K is first, L is second, and N is third. ஓகேங்களா? ஸோ அப்படியே நான் வந்து ரிவர்ஸ் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ASC DESC. ஓகேங்களா, ஆர்டர் பை. ஸோ ஃபர்ஸ்ட் நித்யா, நெக்ஸ்ட் லோகேஷ், தேர்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ டைரக்ட் ரிவர்ஸ் ஆர்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆர்டர் பை, இப்போ நம்மளோட ரியல் டைமுக்கு வந்துடும். இல்லைங்களா, திஸ் இஸ் ஆர்டர் பை. ஆர்டர் பைங்கிறதுல ரெண்டு மெத்தட் தான், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங். சார்ட்டிங் த எலிமெண்ட்ஸ்க்காக தான் we can யூஸ் ஆர்டர் பை அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கெட் ஹையஸ்ட் பெய்டு எம்ப்ளாயீஸ். நாட் யார் வந்து ஹையஸ்ட் பே வாங்குறாங்கிறதுக்கு கொஸ்டின் கிடையாது. இங்கே கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்ல போனா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம இங்க என்ன பண்றோம், so select name, comma salary, department வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டிபார்ட்மெண்ட், comma salary from HR_C order by. ஸோ அமௌண்ட் எப்போதுமே எப்படி இருக்கும், டிசெண்டிங் ஆர்டர் தான் மேக்ஸிமம் நம்பர் வரும், அப்படித்தானே? ஸோ அப்போ ஆர்டர் பை நம்மளோட சேலரி இஸ் டிசெண்டிங் ஆர்டர். ஏன்னா அசெண்டிங் ஆர்டர்னா மினிமம் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அப்போ ஆர்டர் பை நான் பண்ணும்போது ஓகே, ஸோ வாட் இஸ் EMP_name கொடுத்துருப்போமா, EMP_name டிபார்ட்மெண்ட் சேலரி. ஓகே, ஸோ அப்போ நித்யா 40,000 இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், டாப் லிஸ்ட். Lokesh is 25,000 and Karthik is 20,000. So highest salary. அப்ப நம்ம இதோட ஆன்சர் வந்து get in highest paid employees in a order. We can use these methods. Prabhavati. Understood? ஓகே, Yes, sir. ஸோ கொரி எப்படி ஆக்சஸ் பண்ணணும் தெரியுதா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார்ட். இப்போ கம்பல்சரி ஆர்டர் பைன்னு வச்சுட்டோம். ஓகேங்களா, சார்ட் பை எம்ப்ளாயிஸ், ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி ரெண்டையுமே கேட்டாங்க. ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் வைஸும் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் சேலரி வைஸும் ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப சேலரி யார் ஹையஸ்ட் வாங்கியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். அப்ப சேலரி எனக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ சிம்பிளா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இப்போதான் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ இப்போ எனக்கு எம்ப்ளாயி நேம், சாரி, ஸோ எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி வச்சுக்கிறேன். தென் ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கணும். அப்ப டிபார்ட்மெண்ட் எனக்கு ஹையஸ்ட் வரணுவாக நான் இங்க என்ன பண்ணேன்னா ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் அசெண்டிங் ஆர்டர், கமா என்னோட சேலரிங்கிறது டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிபார்ட்மெண்ட் வைஸ் யார் ஹையஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம சிம்பிளா அப்படி போட்டோம்னா இன்னொரு பேர் ஆட் பண்ணுவோம், அப்பதான் உங்களுக்கு தெரியும் டிபார்ட்மெண்ட் வைஸ் யார் ஹையர் அப்படிங்கிறது. ஸோ அவங்களும் ஐடி வச்சுக்கோம். ஸோ ஐடி 40,000, ரைட்? அப்பதான் நமக்கு தெரியும். இப்ப டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும். இப்ப பாருங்க, காயத்ரி லாஸ்ட் ஸ்டோர் தானே, ஆனாலும் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்ல ஹையஸ்ட் நித்யா, தென் லோகேஷ், தென் டிபார்ட்மெண்ட் ஐடில ஹையஸ்ட் வந்து எனக்கு காயத்ரி, தென் வந்து கார்த்திக். புரியுதுங்களா? ஸோ அப்ப சார்ட்டிங் த எம்ப்ளாயிஸ் பை டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி அப்படிங்கும்போது ஐ கேன் யூஸ் தீஸ் டைப் ஆஃப் திங்ஸ். அப்போ நீங்க சார்ட்டிங் பண்ணும்போது ஆர்டர் பைல இப்படி மல்டிபிள் காலம்ஸையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணலாம்.
ஓகே, அண்டர்ஸ்டுடா? கான்செப்ட்ஸ் புரியுதா? குரூப் பை அண்ட் ஆர்டர் பை. நான் உங்களுக்கு ரியல் டைமாவே நான் சொல்லிட்டேன், ஏன்னா நீங்க உங்களுக்கு சும்மா சாம்பிள்ஸ் சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ திஸ் இஸ் த ரியல் டைம் கேஸ். ஓகே. Okay, sir. Yeah, புரியுது. ஸோ இதை நான் உங்களோட சேட் பாட்டில் சேட்ல போடுறேன், நீங்க எடுத்துக்கோங்க. ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன அப்படின்னா அடுத்த டொமைன் பார்ப்போம். ஃபார் இ-காமர்ஸ் டொமைன் பார்ப்போம். ஓகே, ஸோ சேல்ஸ் டேட்டாவில் டோட்டல் சேல்ஸ் பர் ப்ராடக்ட், ஆர்டர்ஸ் கவுண்ட்டு பர் கஸ்டமர், அப்போ கஸ்டமர் சேல்ஸு, தென் ஷாப் செல்லிங் ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு தேவை. ஸோ அப்போ நம்ம புதுசாக ஒரு டேபிள் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட், கிரியேட் டேபிள் சும்மா இ-காமர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு என்ன அப்படின்னா சேல்ஸ் பர் ப்ராடக்ட், கவுண்ட் பர் கஸ்டமர். ஓகே, கஸ்டமர் ஐடி. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிரியேட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். Table for first ID integer, custom for back pair of 20. Question கேட்டிருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் பர் ப்ராடக்ட் தானே கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் கவுண்ட் பர் கஸ்டமர். ஓகே, ஸோ இதுக்கு மல்டிபிள் டேபிள்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணால் தானே இதை கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சாதாரணமாக இதை மட்டும் பண்ணோம்னா வராது, இது மல்டிபிள் டேபிள்ஸ் பண்ணால் தானே வரும். ஸோ மல்டிபிள் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிடுவோமா? ஸோ சேல்ஸ்க்குன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். அடுத்து வந்து கஸ்டமர்ஸ்க்குன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் கஸ்டமருக்குன்னு ஒரு டேபிள் மஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி வேர் கேர் ஆஃப் 20. ஸோ இது என்னோட கஸ்டமர் டேபிள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் கஸ்டமர் வச்சுக்கிறேன். ஸோ கஸ்டமர் அப்படிங்கிற டேபிள். அடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஒன்று வைக்கிறேன். கிரியேட் டேபிள் சேல்ஸ். ஸோ சேல்ஸுக்குன்னு ஒரு சேல் ஐடி ஒன்று வச்சுக்கிறேன். சேல் ஐடி. தென் என்ன கேட்டிருக்காங்க, சேலில் என்னென்ன சேல்ஸ் பர் ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? அப்புறம் கஸ்டமர்னு கேட்டிருக்காங்க. அப்போ வி கேன் யூஸ் சேல் ஐடி ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேமு. ஸோ அப்புறமா நான் டேட்டா டைப் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் கேட்டிருக்காங்களா, கஸ்ட் ஐடி. அடுத்து வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க, அமௌண்ட்டு. தென் சேல் பண்ண குவான்டிட்டி டேரெக்டாக கொடுக்கலாம், குவான்டிட்டி. அப்புறம் ரீசெண்ட் ஆர்டர்ஸ் ஃபர்ஸ்ட்னு போட்டிருக்காங்க. அப்போ ரீசெண்ட் ஆர்டர்ஸ் அப்படிங்கும்போது we can also use date. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சேல் டேட்னு வச்சுக்கோங்க.
டேட்டுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ குவான்டிட்டி இஸ் இன்டீஜர் and amount will be numeric or சும்மா இன்டீஜரே போட்டுக்கோம் நம்ம தானே. ஸோ ஓகே. கஸ்ட் ஐடி இஸ் ஆல்சோ இன்டீஜர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் நேம் பேக் கேர் ஆஃப் 20. ஓகே. ஸோ சேல் ஐடி இன்டீஜர். ஸோ இது வந்து என்னோட சேல்ஸ்க்கான டேபிள். அடுத்து வந்து ப்ராடக்ட்டுக்கான ஒரு டேபிள் வேணும்ல, ப்ராடக்ட் டேபிள். ஸோ கிரியேட் டேபிள் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போய் தான் பார்ப்போமே. ஓகே. ஸோ அப்போ தானே உங்களுக்கு புரிஞ்சு ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ஐடி இன்டீஜர், அதுக்கப்புறம் ப்ராடக்டோட நேம் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் care of 20 and what category of product it's for care of 20. அடுத்து ப்ராடக்டோட quantity இங்கே வேண்டாம். price is an integer. Okay, so that's all. So this is for product table. Okay. So table நம்ம create பண்ணிட்டோம். What is customerங்கிறது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்றது, அதனால customer 1 ன்னு வச்சுக்குவோம். So very successfully created. ஸோ இப்போ எனக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிப்போம். அப்போ தான் நமக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு சாம்பிள் டேட்டா கொடுக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு வந்து insert into customer values of customer values for 101 something name okay. And the city will be Trichy, right? Mm. 102. இதுல இப்ப ஒரு 3 பேர் மட்டும் திருப்பி நம்ம 3 பேருமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை ப்ராசஸ் பண்ண சென்னை 103. Yeah. So this is my insert customer, right? So customer நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு இன்சர்ட் பண்ணுவோம். சேல்ஸ்க்கு பண்ணுவோம். சேல்ஸ் வேல்யூஸ் சேல் ஐடி. ஸோ சேல் ஐடியை வேற மாதிரி வச்சுக்குவோம். சேல் ஐடி சம்திங் அது வந்து 201 அந்த மாதிரி வச்சுக்குவோம். ஓகேங்களா. 201 சேல் ஐடி. தென் ப்ராடக்டோட நேம் டிவி அப்படின்னு வச்சுக்கணும். அப்புறமா ப்ராடக்ட் வாங்கின கஸ்டமர் ஒரு ஐடி வச்சுக்குவோம். ஓகேங்களா. ஸோ வாங்கின கஸ்டமர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 101 தான் டிவி வாங்கியிருக்காரு. ஓகே. ஸோ ஹவு மச் ஃபார் அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காரு? இப்போ 20,000 வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சேலான டேட். ஸோ சேலான டேட் வந்து இப்போ இதை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்கிரஸை பொறுத்த வரைக்கும் இயர் மந்த்து டேட் அப்படிதான் வரும். ஓகேங்களா. ஸோ 2026
மந்த் 3. ஓகே, ஸோ எந்த டேட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 20th அன்னைக்கு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கமா இதே மாதிரி 0. ஓகே, ஸோ ஒரு மொபைல் ஒன்று வாங்கியிருக்காரு. ரைட், ஸோ இது வந்து 102 அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ லோகேஷ் மொபைல் ஃபோன் ஃபார் 15,000 அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 21st அப்படி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆமாம், அப்புறம் 203. ஓகேங்களா, 203 அவர் வந்து ஒரு லேப்டாப் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 203 லேப்டாப் அது வந்து யாருன்னா லோகேஷ் தான் வாங்கியிருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து எப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னா 22nd வாங்கியிருக்காரு. ரைட், ஓகே, ஸோ அதே மாதிரி 204 என்னோட சேல் ஐடி. ஸோ இது வந்து சம்திங் என்கிட்ட ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இயர்பட். ஸோ இயர்பட் ஒன்று வாங்கியிருக்காங்க. இது யார் வாங்கியிருக்காங்கன்னா நித்யா வாங்கியிருக்காங்க. 103 ஃபார் 5,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் டேட் ஃபார் எக்ஸாம்பிள் 26th. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா இதை ஒர்க் பண்ணலாம். ரைட், ஸோ எரரின டிவி ஒய் டேட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. டேட் தானே கொடுத்துருந்தோம். எஸ், ரைட், மந்த் வந்து எம்எம் 03. Sale date. Yes, just simple. IDD. என்ன கொடுக்கணும்? சார் அந்த DDYYMM அந்த ஃபார்மேட் தப்பா இருந்தாலும் ரன் ஆகாதா சார்? இல்ல ஆமா ஆமா, ஆக்சுவலி இதோட ஃபார்மேட் வந்து என்ன அப்படின்னா இப்ப நம்ம டேட்னு கொடுத்ததுனால தான். இதை வேர்க்கேர் கொடுத்துருந்தோம்னா நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரிக்டா பாஸ் பண்ணியிருக்கலாம். ஆமா பட் ஆனா சார். நம்ம இதுவும் தெரியணுங்கிறதுக்காக தான் டேட் ஃபார்மேட் கொடுத்தோம். டேட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா ஃபார் போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல்க்கு YYYY -MM -DD DD. இதான் ஃபார்மேட்டு. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம அதே ஃபார்மேட் கொடுக்குறோம். ஸோ பாசிபிள் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ பண்ணுவோம். ஃபால்டர்ஸ் ஜென்ரேட் ஃபால்ஸ் லாஸ் சின்டாக்ஸ் எரர் இயர் அப்படிங்கிறது மேபி டபுள் கோட்ஸ் கொடுத்து பார்ப்போம். அது கூட எடுக்கிறதுக்கான பாசிபிள்.
Instead of single quotes. Yes. Problem is single quotes now. Okay, so நான் இதை வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. டபுள் கோட்ஸ் கொடுத்தா ஒர்க் ஆகுது. Source ஃபார்மேட் வந்து YYYMM இந்த ஃபார்மேட் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஆர்எல்ஸ் நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டியா டேட் ஃபார்மேட், ஏன்னா இப்ப நம்ம ஆக்சுவலி ஒரு டேட்டை வச்சு கால்குலேஷன் பண்றதுங்கிறதுக்காக தான் நம்ம டேட் ஃபார்மேட்டை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இல்லைன்னா நான் ஸ்ட்ரிங்லேயே ப்ராசஸ் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். சரிங்களா? Single quote தான் எடுத்துக்கிட்டு concentration level. Signals are aligned. என்ன பிரச்சனை தெரியல. சேம் திங் மேல் எடுத்துக்குது, எடுத்துக்கல. எம்எல்ஏ ஸ்டோர் ஆகல. 01 what we do means, ஓகேங்களா, இது வேற கேர மாத்திட்டு டைம் அதை செக் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் அதை ரிவீல் பண்றேன். ஓகே. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது, ஸோ அதை நான் தனியாக செக் பண்ணிக்கிறேன். ஸோ டேரெக்டா நித்யா சொல்லுங்க நித்யா, ஆல்டர் டைப்பை மாத்துறதுக்கு ஆல்டர் டேபிள் சேல்ஸ். ஓகே, வாட் இஸ் தட் ஆல்டர் column? நித்யா அவைலபிளா? எஸ் சார். ஓகே, alter column. எந்த column? sale underscore date. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? type care of 20 using. என்ன ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஹலோ, ஆல்டர் பண்றதுக்கு நீங்க தானே இந்த கிளாஸ்ல இருந்தீங்க. ஆல்டர் டேபிள் ஏதோ டைப் டசன்ட் எக்ஸிஸ்ட்னு வருது. வாட் இஸ் திஸ்? இங்க என்ன வரும்? வாட் வில் கம் ஹியர்? ஏதோ நோட்ட திருப்புறீங்க. சொல்லுங்க, யூசிங்க்கு அப்புறம் என்ன வரும்?
இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன ப்ராப்ளம்? என்னது? சொல்லுங்க, நான் டைப் பண்றேன். டைரக்டா போயிடவா? ஓகே. சரி. யூசிங் பண்ணாம நமக்கு எரர் அடிச்சிச்சுல அந்த இடம். ஸோ அப்போ ஆல்டர் பண்றதுக்காக we can யூஸ் பண்ணோம்ல நம்ம. Yes, sir. ஞாபகம் வருதா? ஸோ now we insert so இந்த கான்செப்ட். See. அந்த எல்லாத்தையும் பேக் போறேன். காரணம் என்னன்னா அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக. ஓகே. ஸோ இந்த 4 வேல்யூஸை இப்போ இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ என்ன பிரச்சனை? டபுள் கொட்டேஷன் வேல்யூவே பிரச்சனையா தான் இருக்கு. டேட்டே பிரச்சனையா தான் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சார் டேட்க்கு இன்டிஜருக்கு நம்ம அப்போஸ்ட்ரோஃபிலா கொடுக்க கூடாது இல்ல? வேர்கேர்ல கொடுத்துருக்கேன். ஐ வில் கன்வெர்ட் இன்டு வேர்கேர். நான் இன்டிஜர் கொடுத்தேன்னா ஹைஃபன்ஸ்லாம் போட முடியாதுல்ல. ஸோ அதுக்காக நான் அதை வேர்கேரை தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் டபுள் கொட்டேஷனுக்குள்ள போகிறேன். ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே வந்துகிட்டே தான் இருக்கு. கொட்டேஷன் இல்லாம கொடுத்தா கொட்டேஷன் பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன் சார். மேபி கொட்டேஷன் இல்லாம கொடுக்கணுமா? கொட்டேஷன் இல்லாம எப்படி கொடுக்க முடியும் ஸ்ட்ரிங்ஸ்? ரைட். என்னதான் அது கன்வெர்ட் டு வேர்கேரை கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா? ஸோ இங்கே கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல கொடுத்துட்டேன். 23/2026. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்படி வச்சுக்கேன். ஏதோ அந்த டாட் தான் பிரச்சனையா? So sale ID is 201, product name is TV, customer ID will be 101, then amount will be 20,000, quantity, oh my god. இல்ல எரர்ல அந்த அப்போஸ்ட்ரோஃபி கிட்ட தான் அந்த ஆரோ காட்டுது. மேபி அங்கதான் ஏதோ மிஸ்டேக். இல்ல இங்க பாருங்க, குவான்டிட்டின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. நமக்கு அந்த காலமே நம்ம இன்சர்ட் பண்ணலையே. தட்ஸ் இட். குவான்டிட்டியே நம்ம பண்ணல. ஹவு மெனி ஐட்டம்ஸ் வி பாட் அப்படிங்கறத பண்ணவே இல்லை. சோ சாரி. நம்ம எல்லாம் அது என்னடா டேட் ஃபார்மேட்டும் வரலையே அப்படின்னு பார்த்தா, பிகாஸ் எவ்ரிதிங் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் பிஃபோர் ஐ எக்ஸ்பிளைன் டு யூ, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒர்க் பண்ணி பார்ப்பேன் ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஆணுச்சு எனக்கு. கடைசியில பார்த்தா சில்லி மிஸ்டேக் நம்ம ஒரு இதை விட்டுட்டோம். So that is the main problem. லோகேஷ் டைம் இருக்குங்களா உங்களுக்கு? ஆஹா திருப்பி ஓகே சார் போலாம். போலாம் தானே? லாஸ்ட்ல you திருப்பி சேம் does not exist. I say like name, customer ID, amount, quantity is integer, so I will give 1, then sale date. Sale date is a varchar, right? So I will give a simple quotation. Just I will check this.
Yes, query written successfully. Just think. Table also. Finally, we got it. Oh my God. Segmentation. Sorry, guys. Time on it. Right. So we got a sales. Right. Next one, what we do for customer table, sales table, then is a product table, right? So we need to view guys. Product table is a ப்ராடக்டோட ஐடி இருக்கு, தென் ப்ராடக்டோட நேம் இருக்கு, தென் வந்து கேட்டகரி இருக்கு, ப்ரைஸ் இருக்கு, ரைட்? கேட்டகரி அண்ட் ப்ரைஸ். Values so இப்போ பை பண்ண அந்த ப்ராடக்டோட நேமே எனக்கு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 301ங்கிற ப்ராடக்ட்ஸை வச்சுக்குவோம். 301 இஸ் அ ப்ராடக்ட், அப்போ ப்ராடக்ட் ஐடி அண்ட் ப்ராடக்டோட நேம் வந்து அங்கே யூஸ் பண்ணது வச்சுக்குவோம், மொபைல். ஸோ மொபைல் இஸ் அ ஒரு கேட்கெட்டாக வச்சுக்குவோம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அ கேட்கெட். ஸோ தென் what is quantity? Product ID, product ID, product name, category and price. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து மொபைலுக்கு வந்து 15,000 வச்சிருக்கோம். ஸோ அந்த 15,000 நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ லைக்வைஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராடக்டோட ஐடி 302, ப்ராடக்டோட நேம் வந்து லேப்டாப், then is this also for gadget? So this sort of price வந்து 50,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. Okay, so next one 303. Earbud is also for so this is for 5,000 rupees. Let's see, just type. Okay, successfully, right? Okay, so next week, analyzing the data, right? So query direct போயிடலாம், ரைட்? இப்போ இ-காமர்ஸோட queries எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு என்ன கொஸ்டின் இருக்கு? டோட்டல் சேல்ஸ் பர் ப்ராடக்ட். இப்போ நமக்கு சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஆனாலும் நம்ம வந்து டோட்டல் சேல்ஸ் பர் ப்ராடக்ட்ங்கிறதையும் ப்ராசஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுப்போம். என்ன மெத்தட்? குரூப் பை யூஸ் பண்ணுவோமா, ஆர்டர் பை யூஸ் பண்ணுவோமா? குரூப் பை. குரூப் பை. ஓகே, குரூப் பை. சொல்லுங்க பாப்போம் query. எஸ், ஒன் செக். Guys, actually time ஆயிருச்சு. So I have another class too, ஓகேங்களா? So tomorrow we will continue this. Okay. ஓகே சார், ஃபைன் சார். அந்த ரெக்கார்டிங் மட்டும் நான் இதுவாச்சு. உங்களுக்கு சார் எனக்கு அந்த எந்த டாஸ்க் பேஜ் சாரி
சொல்லுங்க. இன்னொரு பேஜ்ல அந்த டாஸ்க்லாம் வச்சிருந்தீங்களா சார்? அத ஆமா. சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா ஒர்க் பண்ண எஸ், எஸ், யா, ஷூர். எஸ், சாட் பாட்ல போட்டேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே சார். எஸ். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். லொகேஷன் நீங்க எந்த டைம் அவைலபிள் லொகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தரதுக்கு? இப்போ லஞ்ச் மட்டும் முடிச்சுட்டு வந்தா ஃப்ரீயா தான் இருப்பேன். ஓகே. ஆ, ஸோ நான் மேபி ஒரு 3:00 ஓகே சார் 3:00 ஓகே. ஓகே. 3:00 நான் கால் பண்ண சொல்றேன் ஆஃபீஸ்லேருந்து. சரி சார் ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஓகே, நான் ஷூர், மீன் ஷூர். டைம் ட்ரை பண்றேன். லைக் அது ஓகே, மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன் சார் வாட்ஸ்அப்ல. ஓகே, ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் யா, இமெயில்ல. ஷூர், யா, ஷூர். ஓகே சார் ஃபைன் சார். ஓகே. ஷூர். நாளைக்கு நம்ம இதை போய் கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார் ஃபைன் தேங்க்யூ. சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ.